Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 12 CBSE மேக்ஸ் லீனியர் ப்ரோக்ராமிங் சாப்டர் பற்றின MCQ கொஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியாவில் நடந்த டிஃப்ரெண்ட் ஜோனில் நடந்த எல்லா பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே அதர் கொஷின்ஸ் நான் சொல்யூஷனாக கொடுத்துருப்பேன். இதோட லிங்க் வந்து பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும்டா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், பார்க்கலாமா? வாட் ஆர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வித் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஜெட்ஸ் ஈக்குவல் டு AX + BY அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பவுண்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இது வந்து பவுண்டடாக இருக்கணும், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் பவுண்டட்னா என்ன, அன்பவுண்டட்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம நிறைய டயக்ராம் லீனியர் ப்ரோக்ராமிங் போட்டிருப்போம் இல்லையா? இப்போ இந்த 2 டயக்ராம் பாருங்கள். இங்கே ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு ரீஜியனாக இருக்கும். கிளியர்? ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் லைன் எத்தனை லைன் வேணால் போட்டோம், ஃபைனலாக நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ரீஜியன் ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் கால்டு த பவுண்டட். இங்கே பார்த்தீங்கன்னா the ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் இஸ் கோயிங் ஆன், இப்படியே போயிட்டே இருக்கும், தட் இஸ் கால்டு த அன்பவுண்டட். ஓகே, அன்பவுண்டட். ஸோ அப்போ வாட் அ கன்க்ளூஷன்டா பவுண்டடும் அன்பவுண்டட் வேல்யூக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, ஷுவர் பவுண்டட் ரீஜியனுக்கு ஓகே எய்தர் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? ஒரு பவுண்டட் ரீஜியனுக்கு கம்பல்சரியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ அன்பவுண்டட் ரீஜியனுக்கு எஸ் இங்கேயும் மேக்ஸிமம் ஆர் மினிமம் கண்டுபிடிக்கலாம், பட் வெரிஃபிகேஷன் ஓகே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இது மேக்ஸிமம் வேல்யூ வரலாம், வராமலும் போகலாம். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷனை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும் இந்த சம்முக்கு. இது கான்செப்ட் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது பவுண்டட் ரீஜியனை பொறுத்தளவுக்கு நீ கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எக்ஸாக்ட் அவ்வளோதான். ஒன்று மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம் ஆர் மினிமம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அன்பவுண்டட் ரீஜியனுக்கு நம்ம கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ மேபி வரலாம், வராமல் போகலாம். 2 ஆப்ஷனுமே இருக்குது. அது டிபெண்டிங் பண்ண டாட்டர் லைன் போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதை பொறுத்து மாறும். ஸோ அது எப்படி சார் நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஓகே, லீனியர் ப்ரோக்ராமிங்கில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்க அந்த சம்மை. இந்த டைப் ஆஃப் சம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய எக்ஸசைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 9th சம் என்னமோ இருக்கும். அந்த சம்மை போட்டு பாருங்கள். அன்பவுண்டட் ரீஜியன் பட் நோ சொல்யூஷன் வந்து நிற்கும். ஏன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஆக்சுவலாக பவுண்டட் ரீஜியன் அப்படின்னா இட் வில் பி போத் மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கிளியரா? தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நல்லா படித்து பாருங்கள். இது 2025 கேட்ட கொஷின். ஏ ஃபேக்ட்ரிஸ் ஓகே a factory produce the 2 products. a factory வந்து produce 2 product X and Y. ஒரு factory வந்து 2 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. the profit earned by selling X and Y represented. okay, a factory produce the 2 product X and Y. the profit earned by selling X and Y represented. the objective function z equal to 5x plus 7y. okay, the objective function z equal to 5x plus 7y. where X and Y number of units in capital X and capital Y. ஓகே, இப்போ இது என்ன செஞ்சுக்கன்னு பாருங்க. கொஷின் கொடுத்துருக்கு பாருங்க. ஒரு ஃபேக்ட்ரி 2 ப்ராடக்டை ஓகே ப்ரொடியூசர் 2 ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கிறது. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பை சேலிங். அதாவது எக்ஸ் ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க, ஒய் ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க, அது மூலம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். இந்த வேர்டு நல்லா வச்சுங்க. ப்ராஃபிட் ஏர்ன் பை த ப்ராஃபிட் இஸ் ரெப்ரசன்ட் பை த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஒய் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் பை த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒய். கிளியரா? ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி சால்வ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ்டு த டிஃபரன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் ஏர்ன் பை ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். 2 ப்ராடக்டோட ப்ராஃபிட்டை வந்து டிஃப்ரென்ஸாக அப்படின்னு எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே கொடுக்கல. இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பை செல்லிங் எக்ஸ் அண்டு ஒய், 2 ப்ராஃபிட் எக்ஸும் அண்டு ஒய் மொத்தோட ப்ராஃபிட்டை தான் அங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டை வந்து அவங்க டிஃப்ரென்ஸாக எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ ஆல்சோ கேன்சல்.
அதாவது ரெண்டு ப்ராஃபிட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஸ்னு அப்படின்னு எதுவும் வேர்டு அங்கே சம்மில் எதுவும் சொல்லலைங்க. ஓகே, ப்ராஃபிட் ஏர்ன் பை சேலிங், எக்ஸ் ப்ராடக்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், ஒய் ப்ராடக்ட்டோட எவ்வளோ சேல் பண்ணுறோம், அதோட மொத்த ப்ராஃபிட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் என்ன, the objective function measure the total protection of x and y. இங்கே x and y வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸும் y வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஒய் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் அது கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அந்த ரெண்டு நம்பர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை வச்சுட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஓகே, டோட்டல் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பை செல்லிங். கிளியரா? அப்போ ப்ராஃபிட் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன், ஆப்ஷன் சி பாருங்கள். The objective function maximized the combined profit of n by selling x and y. Yes, option C. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யும் நம்பர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். The objective function maximized the combined profit of n by selling x and y. Option D என்ன கொடுத்தீங்கன்னா the objective function ensure the company produce the more product of x and y. That's also not absent. Clear? Understood now? So this question க்கு பாத்தீங்கன்னா option C only. Clear my children? Right. Next question போயிடலாமா? What are next questions அப்படின்னு பாத்தீங்கன்னா very simple. இந்த question பாருங்க, the corner point of the feasible region. Okay, linear programming 3-4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது கார்னர் ஒரு ஃபீஸிபிள் ரீஜியன் இருக்குது, அந்த ஃபீஸிபிள் ரீஜியனோட 4 கார்னர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய், ஏவும் பியும் பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் அப்டைன் பை 0,2 அந்த பாயிண்டில் கிடைக்கும். மினிமம் வந்து 3,0 இந்த பாயிண்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்டு பி? அதான கொஸ்டின்ஸு. ரைட், அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். ஓகே, இஜெட்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஸோ மேக்ஸிமம் விச் பாயிண்ட்டை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அட் வாட்ஸ் அ பாயிண்ட் 0,2. அப்போ எக்ஸோட வேல்யூ 0, ஒய் ஈக்குவல் 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி இன்ட்டு 2. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு 2b. நெக்ஸ்ட்டு அனதர் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மினிமைஸ். ஓகே, வாட் இஸ் த பாயிண்ட் 0,2 பாயிண்ட் கொடுக்கலாமா? 0,2. சரி, மேக்ஸிமம் பாயிண்ட் 0,2 3,2 அப்ளை பண்ணிங்க. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 3a ப்ளஸ் b இன்ட்டு 0. ஸோ அப்போ அகெயின் அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 3a. ஸோ அப்போ இஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு 3a இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர் 3a இஸ் ஈக்குவல் டு 2b. ஓகே, 3a இஸ் ஈக்குவல் டு 2b. தட் இஸ் ஆப்ஷன் ஓகே டி. புரியலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the linear programming problem LPP. Okay, given objective functions z is equal to x plus 2y, objective function z is equal to x plus 2y, then the feasible region BQRS determined by the certain set of constraints. So in the shaded region of the graph. Okay, so BQRS 4 பாயிண்ட் கொடுத்தா which of the following statement is correct? 2025ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க, அந்த கிராஃபில் ஓகே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ், எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ், அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணிட்டு கீழே அந்த டயக்ராம் வச்சுட்டு 4 ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க, நீ என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு. ஓகே, வாட்ஸ் அ பாயிண்ட்டு பி தெரியும், பாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இஜெட்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ இது இருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வச்சு கண்டுபிடிச்சி இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிராஃப் வச்சுக்கலாமா? இப்போ நான் அந்த கிராஃப் வச்சுட்டு சரி ஓகே, இப்போ 4 பாயிண்ட் தெரியும். போன சம்மில் இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிராஃப் தெரியும், 4 பாயிண்ட் BQRS 4 பாயிண்ட்ஸ் தெரியும். இந்த 4 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கிராஃபை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த வேல்யூ கொண்டு போய் இஜெட்டில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சம்மில் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? வாட் ஏ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2y கொடுத்துட்டாங்க. வாட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு b இஸ் ஈக்குவல் டு 3,13 நெக்ஸ்ட் 24,13 கொடுத்துருக்காங்களா? இப்போ சம்மில் போய் சப்ஜெக்ட் பண்ணிங்க. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 3/13 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 2 × 4 அப்போ 48/13. ஸோ அப்போ ஹியர் சிம்பிளி பண்ணிங்கன்னா 51/13 கிடைக்கும்.
கிளியரா? இதை நீ என்ன பண்ண அப்ராக்சிமேஷனாக டிவைட் பண்ணிங்கன்னா 3.9 வந்துருக்குமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் Q. வாட்ஸ் அ பாயிண்ட் Q பார்த்தீங்கன்னா 3/2 15/4 இஸ் கிளியர். ஸோ அப்போ அகெயின் அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் இதில் என்ன 15 எடுத்து 2 30 அப்போ 30/4. இப்போ LCM 4 எடுத்திங்கன்னா வாட் ரியாக்ஷன் ஒரு 6 ப்ளஸ் ஒரு 6 36. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் 9 கிடைக்கும். Next point R. What's the point R is equal to 7/2. Next 3/4. So, simply put Z is equal to okay x 7/2 plus 6/4. So, simply put 4. அப்போ here பார்த்தீங்கன்னா ஒரு 14 plus 6 okay 20. That's clear. இது simply பண்ணினா 5. Next point S. What's the point S? 17,7 2,7 clear? So again இங்கே simply பண்ணினா x ஓட value பார்த்தீங்கன்னா 18/7 plus 4/7. இப்போ what is the value? 22/7. simply பண்ணினா 3.1 clear? இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் சொல்லிடுவோம் இல்லையா? மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே பண்ணிங்கன்னா 3.1னா that is a value for minimum value. That's clear? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சூட்டபிள் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருங்க? இஜெட் இஸ் a minimum point 18,7 2,7. எஸ் 18/7 2,7 பாயிண்டில் எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்குது. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ மீதி இருக்க 3 ஆப்ஷன் என்ன மிஸ்டேக்னு பாருங்கள். இஜெட் எக்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட் 7/2 3/4 இருக்காங்க. இஜெட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் எந்த பாயிண்ட் கிடைக்கும்? 3/2 15/4. ஸோ திஸ் ஆப்ஷன் ஆல்சோ ராங். ஓகே கிளியரா? எனக்கு கொஸ்டின் கூட விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் இஜெட் அட் பியோட வேல்யூ காட்டிலும் கியூவோட வேல்யூ ஓகே கியூவை காட்டிலும் பியோட வேல்யூ பிக்கெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பியோட வேல்யூ என்ன இருக்குது? 3.9. கியூவோட வேல்யூ பார்த்தோன்னா 9. பியோட வேல்யூ வந்து 3.9 greater than 9. இட்ஸ் பாசிபிள். திஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆஃப் கியூ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கியூ? 9. the value of r ஓட வேல்யூ 5 less than 5. இட்ஸ் பாசிபிள். திஸ் ஆல்சோ ராங். ஸோ அப்போ ஒன்லி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் இஸ் அ மினிமம் வேல்யூ ஓகே அட் த பாயிண்ட் 18/7 2/7. தட் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன்லி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்? 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபி இஜெட்ஸ் ஈக்குவல் டு 2x plus 5y is to be maximized following under the conditions x plus y less than or equal to 4, x plus 3x plus 3y 18. okay so x comma y study the graph of selection correct options அப்படினு கொடுத்துட்டாங்க. கிராஃபும் கொடுத்துட்டாங்க. ஓகே அண்டர்ஸ்டுட்? நோ அவங்களே கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க கிராஃபு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனை கிராஃப் போட தேவையில்ல, ஆல்ரெடி சம்மிலே கொடுத்தாங்க. ஓகே ஸ்டடி த கிராஃப் செலெக்ஷன் ஆஃப் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இந்த கிராஃபை வச்சுட்டு கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சுட்டு ஓகே இங்கே கீழே கொடுத்துருக்காங்களா சொல்யூஷன் ஆஃப் த கிவன் எல்பிபி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லைஸ் இன் த சேடர் ரீஜியன் அன்பவுண்டட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓபி லைஸ் ஆன் தி ட்ரையாங்கிள் ஏஓபி டஸ் நாட் எக்ஸிஸ் இந்த கம்பைன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஓபி அன்பவுண்டட் சேடர் ரீஜியன் அப்படிலாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 4ன்னா அவங்களே சொல்லிட்டாங்க தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 4ன்னு வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டுவர்ட்ஸ் தான் ஆரிஜின் கிடைக்குமா? ஓகே நமக்கு ரீஜியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் நார் ஈக்குவல் டு 4 வரும்போது நம்ம ஆரிஜின் பாயிண்ட் இல்லையா 0,0 இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ 0 + 0 லெஸ் நார் ஈக்குவல் டு 4னா திஸ் லைன் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் அவங்களே சேடன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரீஜியன் எதை நோக்கி ட்ராவல் பண்ண? ஓகே வாட் இஸ் த மீனிங் நிஜா? ஆரிஜினை நோக்கி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x plus 3y greater than or equal to 0. அப்போ இதுவும் 0 greater than or equal to 18 is a failure therefore away from the origin. அவங்களும் இந்த ரீஜியனை கொடுத்துட்டாங்க. இது இந்த பக்கம் போகுது இந்த லைனு, இந்த லைன் இந்த ரீஜியன் போகுது. ஸோ அப்போ நல்லா பாருங்கள் ரெண்டுக்கு காமன் ரீஜியன் இருக்கா? இல்லை. தட் இஸ் அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? நோ ஃபீஸ்ஃபுல் சொல்யூஷன். ஓகே கிளியரா? நோ இப்போ ரெண்டுக்கு என்ன காமன் ரீஜியனே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ வாட் ஆர் கன்க்ளூஷன்ஸ்? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா நோ ஃபீஸ்ஃபுல் சொல்யூஷன். no feasible solution. clear? no feasible diagram வச்சு சொல்லிடலாம். clear? so அப்போ what are conclusions? அப்போ feasible solution இல்லைன்னா that does not exist because of no feasible solution. okay no feasible solution.
feasible solution என்ன ரெண்டுக்குமே காமன் ரீஜன் தான் கண்டுபிடிக்கணும். காமன் ரீஜனே கிடையாது. அப்போ காமன் ரீஜன் என்ன? What is our conclusion? Okay, does not exist. Yeah, understood children? Okay, இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸைஸ் சம்லேயே பார்த்தீங்கன்னா எல்பிபியில் லாஸ்ட் சம் இந்த சம்மாதே இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ரீஜன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்ட்டு அந்த மெத்தடில். கிளியர் மை சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If a linear programming problem LPP, the given objective function z is equal to 3x plus 2y, subject to the construction x plus 2y less than or equal to 10, x plus y less than or equal to 15, x comma y greater than or equal to 0 அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. டயக்ராம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. கரெக்ட் த ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, கிளியரா? அப்போ இங்கே எப்படி சார் ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்? x plus 2y less than or equal to 10, x plus 2y 10 இந்த ஈக்குவேஷன் இருக்கா? அப்போ what is the value? x plus 2y less than or equal to 10. clear? சரி, இந்த ரீஜியன் டுவர்ட்ஸ் த ஆர்ஜினா இல்லை அவே ஃப்ரம் த ஆர்ஜினா நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ டுவர்ட்ஸ் ஆர்ஜினா அவே ஃப்ரம் தி ஆர்ஜினா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்டா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? x, 0 ஆர்ஜின் பாயிண்ட் சப்ஜெக்ட் பண்ணால் x போ 0 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் போ 0 சப்ஜெக்ட் பண்ணால் லெஸ் than or equal to 12. அப்போ 0 less than or equal to 2 என்பது கண்டிஷன் இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் அப்போ அந்த லைன் டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். கிளியர்? திஸ் லைன் டுவர்ட்ஸ் ஆர்ஜின். ஆல்ரெடி சம்மில் x, y greater than or equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் பார்ட் மட்டும் தான் திட்ஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். ஆர்ஜின் மட்டும் தான் நோக்கி மூவ் ஆகும். கிளியரா? ஒரு பாயிண்ட் ஆசா டுவர்ட்ஸ் திஸ் லைன் என்டையர் லைன் திஸ் என்டையர் லைன் டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். clear? What is second equations அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x plus y okay less than or equal to 15 இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சேம் அகெயின் அவன் ஆர்ஜின் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 0 plus 0 less than or equal to 15. this also 0 less than or equal to 15. this also towards the origin. clear? அப்போ ஹியர் இது ஆல்சோ டுவர்ட்ஸ் ஆர்ஜின் அப்படின்னு வரும்போது அப்போ இந்த லைன் எப்படி மூவ் ஆகும்? இதை நோக்கி மூவ் ஆகும். இந்த டுவர்ட்ஸ் ஆர்ஜினா ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நிற்கும். இஸ் கிளியர்? கம்ப்ளீட்டாக திஸ் லைன் என்ன ஃபார்ம் ஆகும்? இதை நோக்கி மூவ் ஆகும். கிளியர்? திஸ் லைன் கம்ப்ளீட்டாக. அப்போ ரெண்டுக்குமே காமனாக கோயின்சைட் ஆகக்கூடிய பிளேஸ் காமன் ரீச் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ காமன் கோயின்சைட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைனுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இந்த லைன் மட்டும்தான். கிளியரா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீஜன் பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் ரீஜன். இதுதான் நம்மளுக்கு காமனாக கோயின்சைட் ஆகுது ரெண்டு ரீஜனுமே. கிளியரா? ஸோ காமனாக கோயின்சைட் ஆகக்கூடிய பிளேஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வாட் இஸ் த ரீஜன்? 0 A C E. அப்போ பாயிண்ட் A O E C A O E C திஸ் ரீஜன் தானே? தட் இஸ் ஆப்ஷன் பி. அண்டர்ஸ்டுட்மா? சரி, நார்மலாக கிராஃப் தான் அவங்க டயக்ராமில் கிராஃப் கொடுத்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதே அந்த சம்ம. ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். The corner point of the feasible region graphically represented by the linear programming problems கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு feasible regionோட கார்னர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு feasible regionோட கார்னர் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் z is equal to 18x plus 9y ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதில் எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் எந்த பாயிண்டில் மினிமம் கிடைக்குது அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணணும். அதான் கொஷின்ஸ். ஸோ வாட் த கொஷின்ஸ்? z is equal to 18x plus 9y இது கொஷின். கிளியரா? இப்போ நான் கண்டுபிடிக்கலாமா? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? அட் த பாயிண்ட் 2,72 அதுக்கு ஒரு நேம் கூட கொடுத்துக்கேன். பாயிண்ட் ஏ வந்து 2,72. நானே நேம் கொடுத்துக்கிறேன் ஏ, இல்லை நீ அப்படியே கூட போட்டுக்கலாம். சரி, இப்போ ஏ is equal to 2 அப்போ 18 into 2 plus 9 into 72 இஸ் கிளியர்? ஸோ அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா 684 வந்து நிற்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? 15,20. ஸோ அது ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. 15,20 சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ z is equal to 18 ஓகே இன்ட்டு 15 18,15 ப்ளஸ் 9,20 ஓகே 9,20. இப்போ அகெயின் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா வாட் என்ன 450 வந்து நிற்கும். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் என்ன இருக்குது? 40,15 தேர்ட் பாயிண்ட் இருக்கா? ஸோ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா வாட்ஸ் த வேல்யூ? 18 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 40 ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 15. ஸோ அப்போ அகெயின் சிம்பிளை பண்ணிங்கன்னா 855. இதான் கொஷின்ஸ். கிளியரா?
ஸோ இப்போ நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், 450 தான் நம்மளுக்கு என்ன வேல்யூ சொல்லுவோம், மினிமம்னு சொல்லுவோம். கிளியர், மினிமம். 855 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் சொல்லிடுவோம். கிளியர். அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா 40,50 இஸ் கிளியர். மேக்ஸிமம் வந்து 40,50யும் மினிமம் வந்து என்ன வேல்யூ 2,72 அதில் வருமா, இல்லை 15,20 இஸ் கிளியர். அப்போ மேக்ஸிமம் 40,50, மினிமம் வந்து 15,20. தட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், ஆப்ஷன் சியா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். வாட் கொஸ்டின் நம்பர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் டிட்டர்மின் பை த கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ நீ என்ன பண்ணிச்சிருக்காங்க, ஒரு ஃபீஸிபிள் ரீஜியன் கண்டுபிடிச்சு அதில் எத்தனை கார்னர் பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடி. அதான் கொஸ்டின். நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட் ஆஃப் தி feasible region determined by the construction. given construction equation கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண, கிராஃப் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் feasible region. ஸோ அப்போ வாட் த ஃபஸ்ட் கொஸ்டின்னா x minus y greater or equal to 0. ஸோ அப்போ x minus y greater or equal to 0னா அப்போ வாட்ஸ் வேல்யூ x greater or equal to y அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கிளியரா? அப்போ x greater or equal to yன்னா நம்ம அப்படி கிராஃப் எப்படி வந்து நிற்கும், அப்ராக்சிமேஷனாக எடுத்திங்கன்னா ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், x y. இப்போ x போக 0 பண்ணிங்கன்னு வச்சுக்க. சரி, இப்போ நமக்கு கொஞ்சம் கிராஃப் கொஞ்சம் பிக்கெஸ்ட்டாக போட்டுக்கலாம். கிளியர். இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா கிளியர். இப்போ எக்ஸு ஒய். இப்போ எக்ஸு போக 0 போட்டால் கரஸ்பாண்டிங் ஒய்யும் 0 ஆகும். எக்ஸு போக 1 போட்டிங்கன்னா இது 1 ஆகும். 2 போட்டிங்கன்னா 2, அகைன் 3 போட்டிங்கன்னா 3. அப்படியே ஒவ்வொரு வேலையும் அப்படியே மூவிங் ஆகிட்டு இருக்கும். கிளியரா? இது ஃபஸ்ட் லைன் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் லைன், அப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுங்க, கிராஃப் சீட் எடுத்துக்கலாம். நீ நோட்லேயே போட்டாலும் சரி, கிராஃப் சீட் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0,0 பாயிண்ட் 0,0. நெக்ஸ்ட் எந்த பாயிண்டில் வந்து நிற்கும், 1,1ல் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் எங்கே வந்து நிற்கும், 2,2ல் வந்து நிற்கும். அடுத்து எங்கே போகும், 3,3ல் வந்து நிற்கும். கிளியர். நெக்ஸ்ட் எங்கே வந்து நிற்பேன், 4,4ல் வந்து நிற்பேன். கிளியர். அப்போ இந்த கிராஃப் வந்து இப்படியே போயிட்டே இருக்குமா? ஸோ திஸ் லைன் இஸ் கோயிங் டு திஸ் டைரக்ஷன்ஸ். கிளியர். அப்போ வாட் த கிவன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு கிரெக்டர் ஈக்குவல் டு ஒய் இந்த லைனில் டைரெக்ஷனில் அது கிராஃப் வந்து போயிட்டுருக்கும். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 2y லெஸ்னர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வச்சுங்க. 2y என்ன கொண்டு போகலாமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2y கிரெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் minus 2y greater or equal to minus 2. clear? so இப்போ இந்த கிராஃப் எப்படி சார் வரும், டயக்ராம் எப்படி சார் வரும்னா, ஸோ x y கிளியரா கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா, x போக 0 போட்டிங்கன்னு வச்சுக்க, கரஸ்பாண்டிங் ஒய்யோட வேல்யூ என்னாகும், 1 வந்து நிற்கும். x போக 0னா மைனஸ் 2y மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டு ஒய்யோட வேல்யூ 1. ஒய்யோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 2. கிளியரா? அப்போ இந்த இடத்துல கிராஃபை கொஞ்சம் திங்க் பண்ணிங்க, கிராஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. சும்மா அப்படியே அப்ராக்சிமேஷனாக வச்சுங்க, நோ ப்ராப்ளம். இந்த கிராஃப் வச்சிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணீங்க, மைனஸ் 2,0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கிராஃபில் எதுனா மைனஸ் 2,0. ஸோ அப்போ ஹியர் வாட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 0,1. ஸோ திஸ் பர்டிகுலர் பாயிண்டில் வாட்ஸ்அப் பாயிண்ட் 0,1. ஸோ கிராஃப் வந்து இப்படியே லைனும் இப்படி மூவிங் ஆகுது. ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து இந்த லைனில் எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது அந்த சம்மட ட்ரிக்கே ஆகும். ஸோ அப்போ அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், கிராஃப் போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் மேனுவில் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்களா, அப்போ சம்மில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸு மைனஸ், ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை போய் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன். எக்ஸ் மைனஸ் 2y கிரெக்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2ல் போயிட்டு எக்ஸ் மைனஸ் அகெயின் எக்ஸ் 2 எக்ஸு போக திரும்ப ஒய் போக என்ன வழியே எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் கிரெக்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. சிம்பிளி பண்ணால் மைனஸ் எக்ஸ் கிரெக்டர் ஆர் ஈக்குவல் டு minus 2, that is அப்போ வாட் இஸ் அவர் x is equal to 2ன்னு வந்து நிற்கும். சரி, இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். லெஸ் ஆர் ஈக்குவல் டு வேண்டாம், நம்ம மேனுவில் தானே சால்வ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும், அதானே மீனிங்க. கிளியர்? வாட்ஸ் ஈக்குவேஷன், x is equal to yன்னு எடுத்துக்கலாமா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. செகண்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க 2y is equal to x plus 2 எடுத்துக்கலாம்ல. இப்போ x equal to y இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ 2x is equal to x plus 2 சிம்பிளை பண்ணிங்கன்னா x is equal to 2. கிளியரா? அப்போ x equal to 2னா அப்போ அகெயின் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2. அப்போ 2,2ல் போய் இந்த கர்வ் வந்து கட் பண்ணும். எஸ் கிளியர்? இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2,2ல் அகெயின் கட் பண்ணும் இந்த லைன்.
clear அப்போ இந்த லைன் எப்படி மூவ் ஆகும்னா இப்படி மூவ் ஆகும் what is the equation of line பார்த்தீங்கன்னா 2y is clear 2y less than or equal to x plus 2 இதுதான் கண்டிஷன் இப்போ காமன் மொதல் feasible region கண்டுபிடிங்க எவ்வளவு feasible region மொதல் கண்டுபிடி first feasible region x greater than or equal to y இதான question x greater than or equal to y x greater than or equal to y னா what is the meaning this line towards which axis x axis நோக்கி region வரும் இந்த லைனோட region clear because of x வந்து biggest value அப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது வந்துனா this line towards the which axis x axis this line towards the x axis note the point இந்த இடத்துல ஒரு small trick இருக்கு this line towards the which axis x axis is clear this line towards the x axis next another equation இருக்கு x minus 2y தான equations x minus 2y greater than or equal to 0 so இதோட மீனிங் என்ன அப்படினு பார்த்தீனா what is second equations x minus 2y greater than or equal to minus 2 இப்போ நான் origin point 0,0 எடுத்தனா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க 0 okay minus 0 sorry x over 0 எடுக்கிறேன்னு வெச்சுக்க okay 0 minus 0 greater than or equal to minus 2 அப்போ 0 greater than or equal to minus 2 னா this also is true ஏன்னா minus 2 கூட 0 biggest clear this is also true னு போடும்போது அப்போ இந்த லைன் towards the origin அப்போ this second of line வந்து towards origin தான் அப்போ எப்படி வந்து நிற்கும் towards origin இந்த லைனு ஓகே இப்படி வந்து மூவிங் ஆகும் தானே this line towards the origin அப்போ origin வழியாக போகும்போது this line இப்படி மூவிங் ஆகும் okay clear this line towards the origin clear this line towards the origin okay understood na right இப்போ ரெண்டு லைனுமே இன்டர்செக்ட் ஆயிடுச்சு இப்போ உனக்கே பார்த்தா தெரியும் எது சார் காமன் feasible region அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க அப்போ சிம்பிள் எது காமன் feasible region இருக்கும் இந்த லைன் கோயின்சிடா பிளேஸ் அப்போ வாட் வேலை திஸ் லைன் மட்டும் தானே இதுவும் மட்டும்தான் உனக்கு என்னது காமன் feasible region ஆகுமா திஸ் ரீஜியன் மட்டும்தான் இந்த ரீஜியன் நான் ரெட் கலரை ஷேர் பண்ணிக்கலையா இதிலிருந்து இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது காமன் feasible region அண்டர்ஸ்டுட்னோ அப்போ ஹியர் அப்போ எதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஒன்லி காமன் feasible region பார்த்தா இந்த ரெட் ரிங் ஏரியா மட்டும் தான் போட்டிருப்பேன் இந்த ஏரியா மட்டும் தான் காமன் feasible region அப்போ இதில் how many கார்னர் பாயிண்ட் இருக்குன்னா ஹியர் 0,0 ஒரு பாயிண்ட் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் என்னது 2,2 இன்னொரு பாயிண்ட் ஸோ காமன் feasible regionல how many பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது தட் இஸ் மீனிங் ஆப்ஷன் ஏ ஓகே அண்டர்ஸ்டுட்மா நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க வாட் ஆர் கொஸ்டின்ஸ் 9th அப்படின்னு பார்த்தீங்கன்னா okay the objective function z is equal to ax plus by okay of LPP the maximum value of 42 வந்து 4,6 the minimum value of 19 at 3,2 which of the following true அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாமா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 42 அப்போ சம்மில் எடுத்துக்கிட்டா வாட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4,6 எடுத்துக்கலாமா ஸோ அப்போ இஜட்டோட வேல்யூ 42 அப்போ 42 is equal to 4a plus 6b கிளியர் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 19 at 3,2 ஸோ அப்போ மினிமம் வேல்யூ வரும்போது 19 அப்போ 19 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்போ 3a + 2b கிளியரா இப்போ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ பெட்டர் இதை 2ஆல் கூட டிவைட் பண்ணி விட்டேன்னு வச்சுங்க அப்போ இதை என்ன பண்ணலாம் 21 ஈக்குவல் டு 2a ப்ளஸ் வாட்ஸ் வேல்யூ 3bன்னு கிடைக்கும் கிளியர் ரைட் இப்போ ஈக்குவேஷன் என்ன வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க இது ஈக்குவேஷன் 2 எலிமினேஷன் மெத்தட் கூட எப்பயும் போல் சால்வ் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் பிஏ கேன்சல் பண்ண போகிறேன் அப்போ இங்கே 2 இருக்குது இங்கே 3 இருக்குது ஸோ வாட் இஸ் அ வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஓகே அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா என்டையர் ஈக்குவேஷன் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்க அப்போ ஈக்குவேஷன் 1 நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ 4a ப்ளஸ் 6b 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 42 கிளியர் அண்டர்ஸ்டுட்னோ அதை தான் இங்கே டிவைட் பண்ணி போட்டுக்கலாமா சரி ஓகே நெக்ஸ்ட்டு அனதர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இப்போ ஏவோட வேல்யூ 2a அண்ட் 6b வந்துடுச்சு ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் பியை தான் எலிமினேட் பண்ண போகிறேன்னா பியோட வேல்யூ 2b இருக்குது அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அப்போ 9a ப்ளஸ் 6b
ஓகே 3ஆல் மல்டி பண்ணால் 20 டைம்ஸ் 60 அப்போ 57 வந்து நிற்குமா? ஓகே தட்ஸ் ஆல். இப்போ நீ என்ன பண்ணுங்க, செப்பரேட் பண்ணிக்கங்க. இப்போ செப்பரேட் பண்ணால் பி கேன்சல் ஆகிடும். சிம்பிளை பண்ணால் -5a அப்படின்னு வந்து நிற்குமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 1 15 வந்து நிற்குமா? ஓகே அப்போ a is equal to -15 வந்துடும். அப்போ a is equal to 3. இப்போ a is equal to 3 இந்த ஈக்குவேஷனில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வாட்ஸ் அவலி 19 is equal to 3 into 3 plus 2b. So simply பண்ண 19 9 plus 2b. So அப்போ here simply பண்ண 10 is equal to 2b. அப்போ b ஓட வேல்யூ 5. அப்போ a is equal to 3, b is equal to 5. a is equal to 3, b is equal to 5. Option C. Clear my children? Right. Next question போயிடலாமா? What next question பார்த்தனா question number 10. The corner point of the feasible region program. Okay, linear programming problem 0,4, 8,0 and 20,4, 4,3. Ez is equal to 30x plus 24y of the objectives function கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு feasible regionோட corner points எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து maximum value கண்டுபிடிச்சு minus minimum value கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ என்ன ஃபைன் பண்ணிக்க, சம் என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட்ஸ் ஈக்குவல் டு 30x ப்ளஸ் 24y. இது கொஷின் அசைஸில் கொடுத்துருக்குது. கிளியரா? ஸோ வாட் ஆர் த ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட் என்ன நேம் கொடுத்துருங்க 0,4 நேம் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 30 into 0 ப்ளஸ் 24 into 4. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 ரிமைனிங் 1 96 த ஃபஸ்ட் வேல்யூ. கிளியரா? வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பாயிண்ட் 8,0. ஸோ பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா 30 into 8 ப்ளஸ் 0 ஒய் இப்போ 0 இப்படி 0 ஆயிருமா? ஸோ 240. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு 20/4 4/3. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 30 into 20/4 ப்ளஸ் 24 into 4/3. இஸ் கிளியர்? ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வாட் ரியாக்ஷன் 5, இதை கேன்சல் பண்ணால் 8. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 150 ப்ளஸ் 32. ஸோ அப்போ வாட்ஸ் அ வேல்யூ 20,4. ஓகே ஸோ இப்போ ஹியர் ஒரு நிமிஷம் கரெக்ட் தான். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 180 ப்ளஸ் 32 சிம்பிளை பண்ணால் 182. கிளியரா? ஸோ இப்போ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ திஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியுங்க மினிமம் வேல்யூ. ஸோ அப்போ கண்டிஷன் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் மைனஸ் ஓகே மினிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இப்போ வாட் வேல்யூ 240 மைனஸ் 96. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் வேல்யூ இருக்கா 144. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த feasible region ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிவன் த ஃபிகர். அவங்களே இப்போ கொஸ்டின்லேயே டயக்ராம் கொடுத்துட்டாங்க கிராஃபு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசிபிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு ஓகே டயக்ராம் வச்சுட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இன்இக்வாலிட்டி கண்டிஷன் யூஸ் பண்ணி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4 நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் திங் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகே டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ அப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும். பட் இதே லைன் பார்த்தீங்கன்னா இதே டயக்ராம் லைன் வந்து இந்த மாதிரி டாட்டர் லைனில் வந்துச்சுன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டாட்டர் லைனில் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனாகவே பண்ணிச்சுன்னா டாட்டர் லைன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலாக ஜென்ரல் பேட்டர்ன் வந்து என்னவாக இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஓகே ஒன்று கிரேட்டர் தென் சியாக இருக்கணும், இல்லை லெஸ் தென் சியாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென்னாக இருக்கும் எப்போ டயக்ராம் வந்து டாட்டர் லைனாக இருக்கும்போது இந்த லைனு. பட் அதே லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டாட்டர் லைன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சி சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் வாட்ஸ் மீனிங் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சி சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் லாஜிக் ஆஸ் பர் கிராஃப் ரூல் படி. ரைட்டு. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. ஸோ அப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எனி ஒன் கண்டிஷன் வரும். கிளியரா? சரி ரைட். இப்போ நம்ம காமன் சம்முக்கு வரலாம். வாட் இஸ் த கிவன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4னா
இந்தோட லைனோட ரீஜியன் டுவர்ட்ஸ் ஆர்ஜினா அவே ஃப்ரம் த ஆர்ஜினா இந்த லைனோட ஷேடிங் ரீஜியன் ஃபர்ஸ்ட் லைனோட ஷேடிங் அவே ஃப்ரம் த ஆர்ஜின். ஸோ அப்போ அவே ஃப்ரம் தி ஆர்ஜின் அப்படின்னு வந்தாலே அப்போ ஈக்குவேஷன் வந்து வாட் இஸ் த மீனிங் ஃபார்ம் ஆகும். இப்போ 2x ஓகே சாரி அவே ஃப்ரம் த ஆர்ஜின் அப்படின்னு வந்து சொல்ல முடிஞ்சு போச்சு. அப்போ அவே ஃப்ரம் த ஆர்ஜினா கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டா. ஓகே அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து நிற்கும், எக்ஸு ப்ளஸ் 2y கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4 வரும். அப்போ தான் நமக்கு எக்ஸு போக 0 ஒய் போக 0 திஸ் ஆர்ஜின் பாயிண்ட் இருக்கு இல்லையா. அப்போ சப்ஜெக்ட் பண்ண எக்ஸு போக 0 ப்ளஸ் ஒய் போக 0 சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4. அப்போ 0 கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4 ஃபால்ஸ், தேர்ஃபோர் அவே ஃப்ரம் தி ஆர்ஜின். ஸோ அப்போ கண்டிப்பாக அப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட சேடர் ரீஜியன் அவே ஃப்ரம் த ஆர்ஜின்னா போயிட்டுருக்கு. கிளியர். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 3 இருக்கும். கிளியர். அப்போ பவுண்டட் அன்பவுண்டட்னு வரும்போது அப்போ போத் ஈக்குவேஷன் கம்பல்சரி என்ன இருக்கும், கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4 இருக்கும். சாரி கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு சிம்பிளாக இருக்கும். கிளியரா ரைட். அப்போ ஆப்ஷன் எது வந்து நிற்கும், சி வந்து நிற்குமா. எக்ஸ் ப்ளஸ் 2y கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 3. இந்த ரீஜியன் பவுண்டட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கனால அப்போ எக்ஸு ஒய் கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இல்லையா, தட் இஸ் அப்போ ஆப்ஷன் சி. கிளியர் மை சில்ட்ரன் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா the solution of the okay set of inequality 3x plus 5y less than 4. The solution of set of inequality 3x plus 5y strictly less than 4 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அப் பிளேன் கண்டெய்னிங் ஆர்ஜின் நாட் கண்டெய்னிங் ஆர்ஜின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓப்பன் அப் பிளேன் கண்டெய்னிங் ஆர்ஜின் xy பிளேன் நாட் கண்டெய்னிங் லைன் அப்படி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு ஹாப் பிளேன் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸனாக இருக்கும்போது கண்டிப்பாக ஓப்பன் ஹாப் பிளேன் தான். ஏன்னா லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் இருந்தால் தான் க்ளோஸ்டு, இது ஓப்பன் ஹாப் பிளேன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஓப்பன் ஹாப் பிளேன் தான். கிளியரா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நிற்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் சும்மா சிம்பிளாக டயக்ராம் பண்ணி பாருங்களேன். இப்போ 3x + 5y இப்போ ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ஒய். இந்த கிராஃப் டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸு போக 0 போட்டிங்கன்னா ஓகே போட்டு எக்ஸு போக 0 போட்டிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0 போட்டால் ஒய்யோட வேல்யூ 4/5ன்னு வந்து நிற்கும். 4/5 டிவைட் பண்ணால் 0.2. கிளியரா சாரி 0.8 எஸ் கிளியர் என்ன கிளியர் ரைட். அப்போ 0.8. நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணுங்கள், y = 0 நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ 4/3ன்னு வந்து நிற்கும். அப்போ 4/3னா 3 அகெயின் 1 10 அகெயின் 3 அப்ராக்சிமேஷன் 1.3 சும்மா ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் கிராஃப் ஃபார்ம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் கிராஃப் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஸோ எக்ஸோட வேல்யூ 0.8 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ அப்ராக்சிமேஷன் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வாட்ஸ் வேல்யூ 0. எக்ஸ் வந்து 0, ஒய்யோட வேல்யூ 0.8 அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிறேன். அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.3 அப்படியே சும்மா அப்படியே எடுத்துங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1.3 ஒய்யோட வேல்யூ 0ன்னு வச்சுக்க. இப்போ லைன் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ்ஸன்னால அப்போ லைன் என்ன வரும், ஓகே டாட்டர் லைனாக வந்து நிற்கும். இப்படி வந்து நிற்குமா லைனு. ஸோ இதுதான் இந்த லைனோட கிராஃப். கிளியர். அப்போ வாட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் 3x + 5y < 4 இருக்குது. கிளியர். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த பிளேனை 2 காப்பாக பிரிக்குது. ஒரு பார்ட்டு இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது என்ன பண்ணுங்கள் செகண்ட் பார்ட்டு. என்டையர் பிளேனேவே 2 கேட்ட அப்படியே இந்த ஸ்க்ரீனே எடுத்துக்க, அப்படியே இந்த லைன் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபாக பிரிக்குது. ஒரு லைன் ஒரு என்டையர் பிளேனை ஹாஃப் ஆஃப் த பிளேனாக பிரிக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஹாஃப் ஆஃப் த பிளேனாக பிரிக்குது. அப்போ டாட்டர் லைன் எல்லாம் ஓப்பன் ஹாஃப் பிளேன் சொல்லிட்டோம். ரைட்டு. இப்போ டுவர்ட்ஸ் ஆர்ஜினா அவே ஃப்ரம் த ஆர்ஜினான்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் தெரியும். 3x + 5y < 4ன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஆர்ஜின் பாயிண்ட் 0,0 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஹியர் 3 × 0 + 5 × 0 ஓகே < 4. கண்டிப்பாக 0 < 4 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகே அப்போ கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிவன் சம் பார்த்தீங்கன்னா ஓகே டுவர்ட்ஸ் ஆர்ஜின். அப்போ திஸ் ரீஜியன் எதை நோக்கி ட்ராவல் பண்ணால் இப்படி வந்து நிற்கும், டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். கிராஃப் இப்படி வந்து நிற்குமா. கிளியரா. அப்போ டுவர்ட்ஸ் ஆர்ஜின் வரும்போது அப்போ வாட்ஸ் மீனிங் ஓப்பன் ஹாஃப் பிளேன் கண்டெய்னிங் ஆர்ஜின். சப்போஸ் இந்த லைன் வந்து அவேவாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், ஓப்பன் ஹாஃப் பிளேன் நாட் கண்டெய்னிங் ஆர்ஜின் வந்துடும் ஆன்சர். இப்போ வந்து இந்த சேடர் ரீஜியன் வந்து எதை நோக்கி ட்ராவல் பண்ணுது, ஆர்ஜினை நோக்கி ட்ராவல் பண்ணுது.
அப்போ what is the solution? Is a open hub plane containing the origin. Option B. In the shaded region away from the origin இருந்துச்சுன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஓப்பன் ஹப் பிளேன் நாட் கண்டெய்னிங் ஆர்ஜின் அப்படி வந்து நிற்கும் ஆன்சர். கிளியர் மை சில்ட்ரன்? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கிறோம் இந்த மெத்தட் கேட்டே இருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்லணும்னா த கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஷேடட். ஓகே, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the corner point of the shaded unbounded feasible region LPP. ஓகே, லீனியர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு அன்பவுண்டட் ஃபீஸிபிள் ரீஜனில் கார்னர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0,4, 0.6, 1.6, 0,3 அசோ இந்த ஃபிகர். ஓகே, ஃபிகரும் கொடுத்துட்டாங்க சம்லேவ். த மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க இஜெட்ஸ் ஈக்குவல் டு 4x + 6y ஆக்கர் அட். கிளியரா? இப்போ கொஷின் இஸ் ஓகே 13 கொஷின் பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட். ப்ராப்ளம் இஸ் அன்பவுண்டட் ரீஜன் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, வாட் இஸ் அ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இஜெட்ஸ் ஈக்குவல் டு 4x + 6y வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா இதில் மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமம் வேல்யூ செக் பண்ணணும். அப்போ இதில் கார்னர் பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? 0,3,0, 0.6, 1.6, நெக்ஸ்ட்டு 0.4. ஓகே, இப்போ 4 பாயிண்ட் இருக்கா? சரி, அப்போ ஒவ்வொன்றா சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாமா? வாட்ஸ் அ பாயிண்ட்? ஓகே, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0,4 சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ 4 × 0 + 6 × 4a. ஸோ அப்போ ஃபைனலாக வாட் இஸ் வேல்யூ 24 வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பி 0.6, 1.6 அப்படியே ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.6 சப்ஜெக்ட் பண்ணால் 24, அப்போ 2.4. கிளியர்? நெக்ஸ்ட் ப்ளஸ் 16 × 6 பண்ணால் 96, அப்போ 9.4. கிளியரா? அப்போ இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ மீனிங்? சரி, 96 வருமா? ஓகே, அப்போ 9.6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு 10. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண 12 வந்து நிற்குமா? இந்த பாயிண்ட் வந்து 12. இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் பாயிண்ட் சி. வாட்ஸ் அ பாயிண்ட் சி வந்து 3,0. பாயிண்ட் சி 3,0ன்னு போட்டிங்கன்னா அப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா 12 + 0 = 12. கிளியர்னா? ஸோ அப்போ கண்டிஷன் இஸ் 2 பாயிண்ட் வந்திருக்கு. இதுவும் மினிமம் பாயிண்ட் தான். இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆல்சோ மினிமம் பாயிண்ட். அண்டர்ஸ்டுட்னா? ரைட், அப்போ 2 பாயிண்ட் மினிமம் இருந்தால் வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? பாயிண்ட் சியும் பியும். ஸோ பாயிண்ட் சி கொஷின் இருக்கா? இஸ் கிளியர்? பாயிண்ட் சி நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பி. இந்த 2 பாயிண்ட்டுமே மினிமம் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் இருக்குது. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்டா? ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டில் 2 என் பாயிண்ட்ஸ், ஒரு இது இனிஷியல் பாயிண்ட் ஆகிட்டாலும் சரி, இது டெர்மினல் பாயிண்ட் ஆகிட்டாலும் சரி, இல்லை எனி 2 இது இனிஷியல் பாயிண்ட் ஆகிச்சு, இது டெர்மினல் பாயிண்ட் ஆகிட்டாலும் சரி. ஸோ 2 பாயிண்ட்ஸில் வந்து சேம் வேல்யூ மினிமம் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சுண்டா திஸ் லைனில் யூ வில் டேக் த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த லைன் டு ஹியர் டு ஹியர், தட் இஸ் சிடிக்கும் கிடையில் நீ எவ்வளவு பாயிண்ட் இந்த லைனில் நீ எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக அது மினிமம் வேல்யூ 12 தான் வந்து நிற்கும். கிளியர்? அப்போ சிக்கும் டிக்கும் எவரி பாயிண்ட்ஸ் இந்த சிக்கு டிக்கு இந்த ஸ்ட்ரைட்டில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? மினிமம் பாயிண்ட்டாக தான் இருக்கும். கிளியரா? அப்போ ஹியர் வாட்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா at every point of the line segment joining the point 0.6 to 1.6, 3,0. அதாவது 3,0க்கும் 0.6, 1.6 இந்த லைனில் நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது மினிமம் பாயிண்டாக தான் இருக்கும். கிளியரா? எவரி பாயிண்ட் சிக்கும் பிக்கும் எவரி பாயிண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது மினிமம் பாயிண்டாக தான் இருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர்? அதே கொஸ்டின் தான் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 14th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் 14th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபாலோயிங் மினிமைஸ் வந்து இஜெட்ஸ் ஈக்குவல் டு 30x + 50y. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க 3x + வாட் இஸ் வேல்யூங்க 5y. நெக்ஸ்ட் 15 2x + 3y 18. அப்புறம் x greater 0 y greater 0. த feasible region த மினிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் அக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ரைட், அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஃபுக்கு வந்துடலாம். கிளியரா? ஸோ அப்போ ஹியர் கிராஃப் ஃபார்ம் பண்ணின்னு வச்சுங்க. ஓகே, கிராஃப் எடுத்துக்கலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3x + 5y கிளியர் ஈக்குவல் டு 15. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா?
ஸோ அப்போ ஹியர் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் எக்ஸு ஒய் புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 15/3 5. கிளியரா? அப்போ பாயிண்ட்டு எக்ஸோட பாயிண்ட் என்ன இங்கே வந்து நிற்கிது 0,3, எக்ஸோட வேல்யூ 0, ஓகே, ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து 0,3 ஒரு முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு 5,0, அப்போ எக்ஸோட வேல்யூ திஸ் பாயிண்ட். ஸோ 5,0 அண்டர்ஸ்டுட்னோ? அப்போ கிராஃப் வந்து எப்படி வந்து நிற்கினா இப்படி வந்து நிற்கும் ஒரு லைன். வாட்ஸ் த ஈக்குவேஷன்ஸ்? 3x ஓகே ப்ளஸ் 5y ஓகே greater than or equal to 15. இதே கொஸ்டின்ஸ். வாட் ஆர் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்? அப்போ அதையும் கண்டுபிடிச்சிங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணிங்கன்னா ஓகே 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 18, தட் இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 18. இப்போ 18 போட்டுங்க. இப்போ சேம் வே அகெயின் எக்ஸு ஒய், எக்ஸு அண்ட் ஒய், எக்ஸு போக 0 போட்டிங்கன்னு வச்சுக்க, ஒய் என்னாச்சு 6. நெக்ஸ்ட் ஒய் போக 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. கிளியர்? அப்போ வாட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 6. இங்கே வந்து நிற்குமா? வாட்ஸ் அ பாயிண்ட்? 0,6. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 9, அப்போ அப்ராக்சிமேஷன் 8 இந்த இடத்துல வந்து நிற்கும் 9,0. ஓகே, அப்போ கிராஃப் வந்து எப்படி வந்து நிற்குன்னா இதுக்கு நேரம் லைன் போகும். வாட்ஸ் த ஈக்குவேஷன்ஸ்? ஓகே கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 3x 2x வாட்ஸ் த வேல்யூ 2x ப்ளஸ் 3y less than or equal to 18. Clear? இப்போ கொஷின் இஸ் ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் த மினிமம் வேல்யூ ஆஃப் இஜெட் அக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் மினிமம் வேல்யூ ஆஃப் அக்கர்ஸ். இப்போ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் அ ரீஜியன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவேஷன் பாரு 3x ப்ளஸ் 5y greater than or equal to 15. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது 3x ப்ளஸ் 5y greater than or equal to 15 வச்சுக்கங்க. அண்டர்ஸ்டுட்னோ? அப்போ போட்டு x equal to 0 and y equal to 0, ஆர்ஜின் பாயிண்ட் தானேங்க, x equal to 0, 0. அப்போ x equal to 0, y equal to 0 போட்டிங்கன்னா அப்போ 0 greater than or equal to 15. கிளியரா? அப்போ 0 greater than or equal to 15னா கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸு. கிளியர்? ஏன்னா 0 விட இதுக்கு ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னா வாட் இஸ் த மீனிங் வந்து நிற்கும்? திஸ் லைன் அவே ஃப்ரம் த ஆர்ஜின். ஸோ அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் தி ஆர்ஜினாக மூவ் ஆகும். ஓகே, திஸ் லைன் அவே ஃப்ரம் தி ஆர்ஜின். கிளியரா? understood now? This line away from the origin. Clear? Away from that. Next, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அப்போ 2x ப்ளஸ் 3y less than or equal to 18 வச்சுங்க. ஸோ எப்பயும் போல் ஆர்ஜின் பாயிண்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 0 ப்ளஸ் 0 less than or equal to 18 அப்போ 0 less than or equal to 18 வாட்ஸ் த மீனிங்? இட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். ஸோ அப்போ திஸ் ஆல்சோ டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின் வந்து நிற்கும். கிளியரா? அப்போ எது காமனாக கோயின்சைட் ஆனால் திஸ் ஏரியா மட்டும் தான் காமன் கோயின்சைட் ஆகும். கிளியர்? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபீஸ்ஃபுல் ரீஜன் பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா. கிளியர்? அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அப்போ இதில் கொஞ்சம் ரஃப் பண்ணி விட்டோமா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபீஸ்ஃபுல் ரீஜன் பார்த்தீங்கன்னா திஸ் காமன் ரீஜன். கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ அப்போ இந்த ரீஜனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரீஜியன். கிளியர்மா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? அதானே ஹைலைட்டேவா? இஜெட்ஸ் ஈக்குவல் டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ 4 பாயிண்ட் இருக்குது, கார்னர் பாயிண்ட்டு. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஹியர் ஒரு பாயிண்ட், ஹியர் பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு சம் வந்து மினிமம் வேல்யூ கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூ தானே கொஸ்டின். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 3x ப்ளஸ் 50y ஃபைன் பண்ணலாமா? வாட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட்டு? 5,0 எடுத்துக்கலாமா? பாயிண்ட் ஏஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன். இப்போ 5,0 ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 5,0 நாங்கள் அப்ளை பண்ணால் இப்போ 3 × 5 ப்ளஸ் 0 படையாது கம்ப்ளீட்டாக 0, தட்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 15. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? பிஸ் ஈக்குவல் டு 0,3. ஸோ அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு போக 0 போட்டால் 0 ப்ளஸ் ஒய் போக 3 போட்டிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 150. ஸோ அப்போ 150. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் சி ஈக்குவல் டு வாட்ஸ் பாயிண்ட் 9,0. ஸோ அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 27 ஆகுமா? plus 0 is equal to 27. Again d is equal to 0,6. Next point 0,6 இருக்கா? So apply பண்ணிங்கன்னா அப்போ z is equal to x ஓட வேல்யூ 0. Again plus பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். 1030 300. So அப்போ here 300. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ராஜா?
minimum value. அப்போ minimum values அப்படின்னு வரும்போது what are the points, given point, okay, so this point 0,6 300, okay, 150 இதுவும், next x ஓட வேல்யூ 5, okay, sorry, question வந்து 30x, கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு small mistake, question is objective function 30x, clear, change பண்ணிக்கலாமா, sorry, அப்போ here இதில் question பார்த்தீங்கன்னா 30x, ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமா, சரி ஃபர்ஸ்ட் வந்து போட்டுடலாம், ஓகே, சாரி ஸ்மால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30x, போட்டுக்கலாமா, ஓகே, கொஸ்டின் வந்து 30x, நான் எக்ஸ்ன்னு டைப் பண்ணியாச்சு, இப்போ 30xன்னு போட்டிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 150 + 0 = 150 வந்து நிற்கும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு போக 0 போட்டால் இது 0, அகெயின் ப்ளஸ் வாட் பண்ணீங்க 3 போட்டிங்கன்னா 50, அகெயின் பார்த்தீங்கன்னா 150 = அகெயின் 150 வந்து நிற்கும். நெக்ஸ்ட் 9 போட்டிங்கன்னா இப்போ 217 வந்து நிற்கும், ப்ளஸ் 0, தட்ஸ் வேல்யூ = 270, அகெயின் 0 ப்ளஸ் 300, ஓகே 300. இப்போ நோட் த பாயிண்ட், கொஷின் இஸ் வாட் இஸ் த வேல்யூ, மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் வேல்யூனா 2 பாயிண்ட்ஸ் மினிமம் வேல்யூ கிடைக்குது, மினிமம் அப்போ போன சம் மாதிரியே தான். வாட் ஆர் த பாயிண்ட், 5,0, நெக்ஸ்ட்டு 0,3, கிளியர். அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா அப்போ மினிமம் பாயிண்ட் ஹவு மெனி பாயிண்ட், டக்குன்னு 2 பாயிண்ட் சொல்லிடக்கூடாது, பிகாஸ் ஆஃப் ஒரு லைன் செக்மெண்ட்டில் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தது தான், ஒரு லைன் செக்மெண்ட்டில் ஓகே விச் பாயிண்டில் மினிமம் பாயிண்ட் எடுக்கு 5,0வும் நெக்ஸ்ட் 0,3ல் எடுத்துன்னா ஒரு லைன் செக்மெண்ட்டில் இந்த 2 பாயிண்டில் வந்து நம்ம மினிமம் பாயிண்ட் கிடச்சுன்னா திஸ் என்டையர் ஈக்குவேஷன்ஸ், ஓகே நோட் த பாயிண்ட், திஸ் என்டையர் ஈக்குவேஷனில் யூ டேக் த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சேம் மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும், கிளியர். அப்போ வாட் இஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மெனி பாயிண்ட்ஸ், தட் இஸ் ஆப்ஷன் சி, கிளியரா, இன்ஃபினிட்டி மெனி பாயிண்ட்ஸ், ஏன்னா 2 பாயிண்டில் கிடைக்காது, இது லைன் செக்மெண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட், ஒரே லைனில் 2 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் வேல்யூ கிடச்சுன்னா லைன் செக்மெண்ட்டில் அந்த 2 பாயிண்ட்டுக்கு மிட் வேல்யூ இல்லை, அந்த லைன் செக்மெண்ட்டில் யூ டேக் n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் தட் சேம் வேல்யூ தான் மினிமம் வேல்யூ கிடைக்கும். அண்டர்ஸ்டுட்னா ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா, வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், சேம் 15 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, டிசைட் டு த வேரியபிள் x and y, x minus 3y greater than or equal to 0, y greater than 0 பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அகெயின் எக்ஸோட வேல்யூ 0 to 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன் த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன், அந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியனை கண்டுபிடி எந்த கோடுன்னு வருதுன்னு கேட்டிருக்காங்க, கிளியரா, ரைட்டு. அப்போ வாட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், x minus 3y greater than or equal to 0, இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா x greater than or equal to 3y, இஸ் கிளியர், அண்டர்ஸ்டுட்னா. அப்போ y is equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம், x/3ன்னு எடுத்துக்கலாமா, ஓகே, ஒன் ஆஃப் த வேல்யூஸ், அதாவது இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், கிளியர். அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஓகே பெட்டர் கிராஃப் எடுத்துக்கலாம், ஓகே கிராஃப் எடுத்துக்கிட்டோமா. இப்போ கிராஃப் எடுத்திங்கன்னா எக்ஸு ஒய், ஸோ எக்ஸு போக 0 போட்டால் கரஸ்பாண்டிங் ஒய்யும் 0 ஆகும், எக்ஸு போக 1 போட்டால் 1/3 நிற்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வேண்டாம், டிவைட் ஆகிற மாதிரி சிம்பிள் நம்பராக எடுத்துக்க, ஏன்னா டிவைடட் பை 3, அப்போ மல்டிபிள் ஆஃப் 3 எக்ஸ் எடுத்துக்க, அப்போ எக்ஸோட வேல்யூ 3, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 6, எக்ஸோட வேல்யூ 9, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் 3 எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிராஃப். அப்போ எக்ஸு போக 3 போட்டால் டிவைட் பண்ணால் 1, அகெயின் 6 போட்டிங்கன்னா டிவைட் பண்ணால் 2, 9/3ன்னா அப்போ வாட்ஸ் வேல்யூ இருக்கா 3, கிளியர். அப்போ இந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் பாயிண்ட் இருக்கா, ஆர்ஜின் பாயிண்ட் 0,0, 3,1, கிளியர், இங்கே வந்து நிற்குமா 3,1, நெக்ஸ்ட்டு 6,2, 6,2 இப்படி வந்து நிற்குமா 6,2, நெக்ஸ்ட் 9,3 இப்படி இந்த பேட்டர்னில் மூவிங் ஆகும், அண்டர்ஸ்டுட்னா. ஸோ திஸ் லைன் இஸ் கோயிங் திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ், கிளியரா, அண்டர்ஸ்டுட்னா. நெக்ஸ்ட் வாட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசிக்கணும், வாட் y greater than or equal to 0 பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அடுத்து லிமிட் என்ன கொடுத்தாங்க, 0 less than or equal to x less than or equal to 3, கிளியர். அப்போ x is equal to 3க்கு நேராக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், ஸோ அப்போ x equal to 3க்கு நேராக ஒரு லைன், கிளியரா. அப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாட் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த வேல்யூ, x minus 3y greater than or equal to 0ன்னு சொல்லியாச்சு.
நெக்ஸ்ட் திஸ் லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியாச்சு. கிளியர்? ஏன்னா 0 to 3 இல்லையா, சம் அவங்களே கொடுத்தாங்க 0 to 3. இந்த லைனோட ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா 0 லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 3 சொல்லியாச்சு. அப்போ இந்த லைனோட ரீஜியன் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 to 3க்குள்ளே திஸ் லைனோட கிராஃப் இருக்கும் ரீஜியன் இல்லையா. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே இந்த லைனோட ரீஜியன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சைடு. கிளியர்? டுவர்ட்ஸ் தி ஆரிஜினை நோக்கி. பட் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓகே, திஸ் லைனோட ரீஜியன் வந்து இந்த லைனை போகுதுன்னு வச்சுக்க. ஓகே, திஸ் லைனோட ரீஜியன் திஸ் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில். பட் ஹியர் இந்த சம்மு பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு 3 போயின்னா அப்போ எக்ஸு லெஸ் நார் ஈக்குவல் டு 3 ஒயின்னு வரும். அப்போ எது பிக்கெஸ்ட்டு, எக்ஸு. எக்ஸ் பிக்கெஸ்ட் அப்படின்னா இந்த லைன் டுவர்ட்ஸ் தி விச் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரும். கிளியர்? அப்போ திஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி விச் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி ரீஜியன் ட்ராவல் பண்ணும். கிளியர்? எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி ட்ராவல் பண்ணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி ட்ராவல் பண்ணும்போது எது காமன் ரீஜியனாக இருக்கும், திஸ் லைன் காமனாக கோயின்சைட் ஆகக்கூடிய பிளேஸு இந்த ரீஜியன் மட்டும்தான். கிளியரா? மற்றதெல்லாம் ரீஜியன் வராது. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். அப்போ இது இந்த ஸ்டைட்டிக்கில் போகும்போது இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா காமன் ரீஜன் தானே. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு காமன் ரீஜன் வந்து இந்த பார்ட் மட்டும்தான். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிங்களா, இந்த ஏரியா மட்டும்தான். கிளியர்? அதனால் கொஞ்சம் கசகசன் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சிம்பிள். இந்த ரீஜனை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர் பஸ்? ரைட்டு. இப்போ இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் ஓகே எந்த கோடனுக்குள்ளே இருக்குது, ஃபஸ்ட்டு கோடனில் இருக்கா செகண்ட் கோடன் இருக்கா? ஏன்னா ஒய்க்கு சம்ம அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒய் கிரெட் நார் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஒய் கிரெட் நார் ஈக்குவல் டு 0 வரும்போது இந்த என்டையர் ஸ்ட்ரைட் லைனு. ஸோ அப்போ ரீஜன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு கோடன்ட்டு ஒரு ஐடியாஸ் வந்துருச்சு. கிளியரா? நெக்ஸ்ட்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் ரீஜன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு. அப்போ க்ளோஸ்டுன்னு வந்தாலே வாட் இஸ் அ மீனிங், பவுண்டட். இஸ் கிளியர்? க்ளோஸ்டுன்னு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பவுண்டட். அண்டர்ஸ்டுட்னோ? இதே ஓப்பன் ரீஜன் நம்ம வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா அது அன்பவுண்டட். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் இஸ் எ பவுண்டட். ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, இட் இஸ் நாட் எ ஃபஸ்ட் கோடன் கொடுத்தாங்க, ராங்கு. இது ஃபஸ்ட் கோடன் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்கு. செகண்ட் ஆப்ஷன் இட்ஸ் எ பவுண்டட் ஆன் தி ஃபஸ்ட் கோடன். எஸ், கரெக்ட், எக்ஸாக்டாக இட் இஸ் பவுண்டட் பிகாஸ் ஆஃப் ஃபஸ்ட் கோடன்ட். ஓகே, ஆப்ஷன் பி பவுண்டட் த ஃபஸ்ட் கோடன். எஸ், க்ளோஸ்ட் ரீஜன், அப்போ பவுண்டட் அந்த ஃபஸ்ட் கோடன். ஸோ ஆப்ஷன் சி வந்து அன்பவுண்டட்னு சொல்லியிருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா கிராஃப் வந்து பவுண்டட், கிராஃப் வந்து ரீஜனை கிடைக்கிது, ஆனால் டஸ் நாட் எக்ஸிட்டும் தேவையில்லை. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிவன் கிராஃப் அங்கே எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாங்க. கிவன் கிராஃப் இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜன் ஆஃப் எல்பிபி சேடட். ஓகே, ஃபீஸ்ஃபுல் ரீஜனை வந்து அந்த எல்பிபி வந்து சேடட் பண்ணிட்டாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் 2x - 3y அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. கிளியரா? இப்போ எனக்கு கொஸ்டின் இருந்தால் இட் வில் பி மினிமம். ஓகே, இந்த கார்னர் பாயிண்ட் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்குது, அது எந்த பாயிண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட்டும் வெரிஃபை பண்ண தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் அவங்க 4 ஆப்ஷன் 4 பாயிண்ட் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த 4 பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் மினிமமாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜன் எல்லா பாயிண்ட்டும் நீ வெரிஃபை பண்ணுற விட இங்கே இருக்க இந்த 4 பாயிண்ட்டை நீ வெரிஃபை பண்ணாலும் வி கெட் ஐடியாஸ். ஓகே, ட்ரை பண்ணலாமா? அப்போ வாட்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 2x - 3y. ஓகே, அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா? வாட் இஸ் அ பாயிண்ட்? ஓகே, கிவன் பாயிண்ட் வந்து 4,10 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4,10 அப்படி இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணிங்கன்னா 8 - 30. எஸ் கிளியர்? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் -22 ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஆப்ஷன் பி என்ன சொல்லியிருக்குன்னா 6,8 6,8ன்னு போட்டிங்கன்னா இப்போ எக்ஸு 6 இப்போ 12 அகெயின் 3 × 8 24 இப்போ சிம்பிளை பண்ணால் -12. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 0,8. ஸோ அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல்டுன்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா 0 - 24. ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா -24. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 6,5. அப்போ ஹியர் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 6 அங்கே போட்டிங்கன்னா 12 -3 × 5 வந்து 15 சிம்பிளை பண்ணால் -3. கிளியரா? சரி, இப்போ கொஸ்டின் இஸ் மினிமம். அப்போ மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா -24 வருமா? ஓகே, ஸோ அப்போ திஸ் 0,8 இதுதானே இருக்குல்ல லோயஸ்ட்டு. ஸோ அப்போ மினிமம். கிளியர்? அப்போ வாட் இஸ் அ வேல்யூ ரஜா, விச் பாயிண்ட் ரஜா? 0,8. ஸோ மினிமம் வேல்யூ அட் த பாயிண்ட் 0,8. அண்டர்ஸ்டுட்னோ? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பேஸ்ட் ஆன் தி சேடட் ரீஜியன். ஓகே, அவங்களே டயக்ராம் கொடுத்தாங்க. இந்த சேடட் ரீஜியனில் the feasible region of the graph at which the point okay of the objective function வந்து z equal to 3x plus 9y. okay, maximum
எந்த பாயிண்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்தா பேஸ் ஆன் த கிவன் சேடர் ரீஜன், அவங்களே சேடர் ரீஜன் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த பாயிண்ட்டு ஏக்கு பி சி டி இதுதான் ஃபீஸ்ஃபுல் ரீஜன், சேடர் ரீஜன் கொடுத்தாங்க. இதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இஜெட் ஈக்குவல் 3x + 9y கொடுத்துட்டாங்க. இதில் எந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் பியா சியா டியா இல்லை எவரி பாயிண்ட்டான்ட்டு. ஓகே, அப்போ கண்டுபிடிச்சலாமா? அப்போ இஜெட் ஈக்குவல் டு வாட்ஸ் அ வேல்யூ 3x + 9y. ஓகே, அப்போ வாட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏனுக்கு 0,10 அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு 0 போட்டால் அது 0 ப்ளஸ் 9க்கு 10 போட்டால் 90. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 90. கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பி எடுத்திங்கன்னா வாட்ஸ் அ பாயிண்ட் 5,5. இப்போ ஹியர் அப்ளை பண்ணால் இஜெட் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 9 × 5 45. கிளியரா? அப்போ பண்ணால் 50 = 60 அந்த நிற்குமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் சி, வாட்ஸ் அ பாயிண்ட் சி? 15,15. ஸோ அப்போ இஜெட் ஈக்குவல் டு 15 × 3 45 ப்ளஸ் 9 × 5 15. ஓகே, 9 × again 15 போட்டிங்கன்னா 135. அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் இது ஒன்று 40. அப்போ வாட் இஸ் அ வேல்யூ? 180. நெக்ஸ்ட் பாயிண்ட் டி 0,20 அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ again இஜெட் எக்ஸு 0 போட்டால் 0 ப்ளஸ் 9 × 20 அகெயின் பார்த்தீங்கன்னா 180 = 180. கொஷின் வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வாட் ஆர் த பாயிண்ட்? 2 பாயிண்டில் கிடைக்கிது மேக்ஸிமம். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? பாயிண்ட் சி ஆல்ரெடி நம்ம இதே மெத்தட் நிறைய டைம் பார்த்துருப்போம் எம்சிக்யூவில். கிவன் கொஷின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி, பாயிண்ட் டி. ஓகே, இந்த 2 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லைன் செக்மெண்ட்டில் இந்த 2 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிது. அப்போ ஹவு மெனி பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா இப்போ இந்த சிக்கும் டிக்கு இடைவில் நீ என்ன பண்ணிக்கலாம்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸே எடுக்க முடியும். அப்போ சிக்கும் டிக்கும் இடைவில் எவரி பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டாக இருக்குன்னு மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். இட்ஸ் கிளியர்? அப்போ ஆப்ஷன் வாட்ஸ் மீனிங்? இது ஆப்ஷன் டி வரும். எவரி பாயிண்ட் ஆன் தி லைன் செக்மெண்ட் சிடி. ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் வரணும் அப்படின்னா எவரி பாயிண்ட் ஆன் தி லைன் செக்மெண்ட் சிடி. சிடி லைன் செக்மெண்ட்டில் நீ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது என்ன வந்து நிற்கும்? மேக்ஸிமம் பாயிண்ட்டாக வந்து நிற்கும். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். வாட் ஆர் கொஸ்டின் நம்பர் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாயிண்ட் விச் டஸ் நாட் லை ஆன் தி ஹாப் ஆஃப் த பிளேன். ஓகே, கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாப் ஆஃப் த பிளேன் கொடுத்துட்டாங்க. வாட்ஸ் அ பாயிண்ட்? 2x + 3y - 12 ≤ 0 அப்படின்ட்டு சம்மில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ மை கொஷின் இஸ் இதில் இருக்க அந்த 4 பாயிண்டில் எந்த பாயிண்ட் வந்து இந்த ஹாப் ஆஃப் த பிளேனுக்குள்ளே இருக்க போகுது? ஓகே, இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரி, கொஷின் வந்து டஸ் நாட் லை, பாயிண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எடுங்க. வாட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஏ வந்து 1,2 அப்ளை பண்ண இந்த ஈக்குவேஷனில் 2 × 1 ப்ளஸ் 3 × 2 -12 சிம்பிளி பண்ணால் வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்கும்? <= 0 வருதான்னு செக் பண்ணலாமா? 2 6. ஓகே, இது 2 ப்ளஸ் 3 × 2 6 -12 <= 0. சிம்பிளி பண்ணால் 8 -4 <= 0. எஸ் ட்ரூ. ஏன்னா 0 நெகட்டிவ் நம்பர் ஸ்மால் தான். ஸோ இஸ் அ ட்ரூ. கிளியர்? அப்போ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ஹாப் ஆஃப் த பிளேனுக்குள்ளே தான் இருக்கும். கிளியர்? இந்த கண்டிஷன் எது ஃபெயிலியர் பண்ணால் அதான் அவுட் சைட் பாயிண்ட்னு நம்ம சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வாட்ஸ் அ பாயிண்ட்? 2,1 அப்ளை பண்ணலாமா? எக்ஸு பவர் 2 போட்டிங்கன்னா வாட்ஸ் அ வேல்யூ 4, ஒய் பவர் 1 போட்டிங்கன்னா அகெயின் 3 -12 திஸ் ஆல்சோ <= 12 தான். ஓகே, ஏன்னா இது ஃபார்ம் பண்ணால் ஒரு 7 12 வச்சுன்னா -5 <= 0. கிளியர்? ஸோ திஸ் கண்டிஷன் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். பாயிண்ட் சி எடுங்க. 2,3 இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 4 ப்ளஸ் 9 -12 <= 0 13. அப்போ 1 <= 0 அவுட் சைடு போயிடுதா பாயிண்ட்டு? நெக்ஸ்ட் பாயிண்ட் டி எடுங்க. -3,2 எடுத்துக்கலாமா? இப்போ ஃபார்ம் பண்ணிங்கன்னா -6. ஓகே, எக்ஸு பவர் 3 போட்டிங்கன்னா -6 அகெயின் 2 போட்டிங்கனாலும் +6 -12 <= 0. ஸோ இப்போ -12 <= 0 திஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட்டு, இங்கே இருக்க பாயிண்ட்டு டி எல்லாமே பார்த்தீங்கன்னா <= 0. ஸோ கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக லை ஆன் தி பிளேன். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் லை ஆன் தி பிளேன். நம்மளுக்கு ஆப்ஷன் சி வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபெயிலியர். ஏன்னா 1 <= 0 இட்ஸ் a ஃபெயிலியர். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? பாயிண்ட் ஓகே டஸ் நாட் லை ஆன் தி ஹாப் ஆஃப் த பிளேன். அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? சி. கிளியர்? அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா given question பார்த்தீங்கன்னா the graph of the inequality conditions. ஓகே, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க graph of the inequality functions
2x plus 3y greater than 6. Clear? 2x plus 3y greater than 6. இப்போ இதிலிருந்து நீ என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இந்த சம்மோட வேல்யூ ஹைலைட் ஆகும். ஸோ எப்போயுமே நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x plus 3y greater than 6. இது half of the plane, ஓப்பன் half of the plane என்ன ஸ்ட்ரிக்ட்லி greater than இல்லையா? சரி, அப்போ இந்த கிராஃப் லைன் எங்கே போகுதுன்னு பாருங்கள். லைட்டாக அப்படியே அப்ராக்சிமேஷனாக கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் கிராஃப் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸு ஒய் புட்டு எக்ஸு போக 0 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 2. இஸ் கிளியர்? அகெயின் புட் ஒய் போக 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வாட்ஸ் வேல்யூ 3. ஸோ அப்போ கிராஃப் எப்படி ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த லைனில் மூவ் ஆகிட்டுருக்கும். வாட்ஸ் அ பாயிண்ட்? ஓகே, எக்ஸு ஒய் வாட்ஸ் அ பாயிண்ட் 0,2. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாமா அப்ராக்சிமேஷனா 0,2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 3,0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எடுத்துனா 3,0. கிளியரா? ரைட். அப்போ லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் லைன் வழி. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர்னால இந்த லைன் வந்து ஏன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் போடக்கூடாது, இந்த மாதிரி டாட்டர் லைனில் போடணும். டாட் ஆகும். கிளியரா? ஏன்னா அந்த லைன் கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஸோ எங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் கிரேட்டர் தேன் 6 இருக்கனால ஸோ திஸ் லைன் வந்து டாட்டர் லைன் தான் இருக்கணும். கிளியர்? திஸ் அ ஓப்பன் ஹாப் லைன். அப்போ வாட் இஸ் த ஈக்குவேஷன்ஸ்? 2x plus 3y greater than 6. இப்போ ஆரிஜின் பாயிண்ட் ஹியர். திஸ் லைன் ஓட ஃபீஸ்ஃபுல் ரீஜன் டுவர்ட்ஸ் ஆரிஜினா அவே ஃப்ரம் த ஆரிஜினான்னு கண்டுபிடிங்க. ஸோ அஸ்பர் சம்மு வந்து 2x plus 3y greater than 6ன்னு வச்சுக்க. ஆரிஜின் பாயிண்ட் உள்ள சப்ஸ்டிட் பண்ணால் 0 plus 0 greater than 6, 0 greater than 6. கண்டிஷன் இஸ் ஃபெயிலியர். அப்போ திஸ் லைனோட ரீஜன் என்ன இருக்குன்னா away from the origin. Is clear? இந்த லைனோட ரீஜியன் away from the origin. அப்போ வாட்ஸ் த மீனிங்? half of the plane away, okay, unbounded half of the plane வந்து away from the origin. origin எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வாட் இஸ் த கொஸ்டின் பாருங்கள். half of the plane containing origin வராது. half of the plane neither containing the origin nor point on the lie on the line. இந்த லைனில் இருக்க எந்த பாயிண்ட்டும் வராது. கிளியர்? ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 6. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர் லைன் ஏன் போட்டோம்னா இந்த லைனில் இருக்க டாட்டர் லைனில் இருக்க பாயிண்டை தவிர்த்து மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கோயின்சைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. half of the plane neither containing origin. ஆரிஜினின் டிபெண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு நார் த பாயிண்ட் ஆன் த லைன். இந்த லைனில் இருக்க எந்த பாயிண்ட்டும் நம்ம எடுக்க முடியாது. கரெக்டு? ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 6ன்னு வர்றதுனால இந்த லைனில் இருக்க எந்த பாயிண்ட்டும் எடுக்க முடியாது. அதை தவிர்த்து மீதி இருக்க வேல்யூஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். கிளியரா? தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் பி. கிளியர்? இதே கிராஃபில் நீ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டும் நீ எடுத்துக்கிடுவ. கிளியர்? அது க்ளோஸர் பாயிண்ட். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்? 2x plus 3y greater than or equal to 6ன்னு வந்து நிற்கும். கிளியர்? இங்கே வரும்போது 2x plus 3y ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 6ன்னு இருக்குது. அதனால் இந்த லைன் வந்து நம்ம டாட்டர் லைன் போடுவோம். இது ஆக்சுவலாக மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்ட்ராங்காக நம்ம படிச்சிருப்போம். இப்போ as per நியூ சிலபஸில் 11th ஸ்டாண்டர்ட் இந்த கிராஃப் எல்லாம் டெலிட் பண்ணினால இங்கே இவ்வளோ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் 11th இது கிராஃபில் ஸ்ட்ராங் ஆயிருந்தா இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி. கிளியர்? அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த அசர்டேஷன் ரீசன் டைப் கொஸ்டின். அசர்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் a linear programming problem if the feasible region is empty then the linear programming problem has no solution அப்படின்ற ஒரு அசர்டேஷன். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the feasible region defined as the region that satisfy the all the constraints அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரீசன். கிளியரா? 2025ல் கேட்ட கொஷின்ஸ். ஸோ மேக்ஸிமம் எல்பிபியை பொறுத்தவரைக்கும் நம்ம சம்மு தான் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்ட் வந்து அதிகமாக நம்ம யாரும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் எம்சிக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஷின் பாருங்களேன், எக்ஸாமில் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் ரீசனுக்கான எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஓகே, ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் டிஃபைன்டு. ஒரு ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் வந்து எப்போ டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, அஸ் த ரீஜியன் சாட்டிஸ்ஃபை த ஆல் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் சொல்லியிருக்கேன். இந்த சம்மில் எது கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா ஓகே கிவன் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, திஸ் ஈக்குவேஷன்ஸ் ஹியர், திஸ் ஈக்குவேஷன்ஸ், இந்த ஈக்குவேஷன். how many ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? 3 ஈக்குவேஷன். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன்னா இந்த சம்மில் எது சொல்லுவோம்னா, இந்த திஸ் பார்ட்டிகளில் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் சொல்லுவோம்.
இப்போ இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இந்த ஃபர்ஸ்ட் லைனு இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனோட ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன், இந்த லைன் ஈக்குவேஷன்ஸ் 3 லைனோட ஈக்குவேஷனோட காமன் ரீஜியனை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிளியராக ஒரு அப்ராக்சிமேஷனாக இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் பார்த்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷன் இங்கே இந்த சம்மில் 3 ஈக்குவேஷன் இருக்குது, இல்லை 2 ஈக்குவேஷன் இருக்கலாம். ஓகே, எவ்வளோ ஈக்குவேஷன் எடுத்தாலும் அந்த எல்லா ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி காமன் ரீஜியனை தான் நம்ம கண்டுபிடிப்போம். கிளியராக? தட் இஸ் கால்டு த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் பார்ட்டை கண்டுபிடிக்கிறது ஃபீஸ்ஃபுல் ரீஜியன், அதுதான் டெஃபினேஷன். த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் இஸ் டிஃபைன்டு. சொல்லிக்குமா? ஒரு ஃபீஸ்ஃபுல் ரீஜியனை எப்போ நான் டிஃபைன் பண்ண முடியும்னா as the region is clear, as the region that satisfy the all the construction, all the equations, construction mean equation, all the equation satisfy பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டை கண்டுபிடிக்க முடியும், காமன் பார்ட்டு. அந்த காமன் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ராஜா? ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரீசன் இஸ் கரெக்டு. கிளியர்? ரீசன் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்டர்ஸ்டுட்னா? இப்போ அசர்டேஷன் வரணும். இனி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். எஸ், அந்த ப்ராப்ளத்தில் if the feasible region is empty, okay, then the linear program problem has no solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் பாருங்கள். இப்போ ஒரு டயக்ராம் இருக்கா? இப்போ இந்த லைனோட ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் இந்த சைடு போயிட்டுருக்கு, அவுட்டர் வேர்ட் டைரக்ஷனில். கிளியர்? அன்பவுண்டட் ஆகுது. இந்த லைனோட ரீஜியன் இந்த லைன் நோக்கி மூவ் ஆகுது. பட் இந்த 2 லைனோட கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்து காமனாக ஒரு காமன் ரீஜியன் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடியல. அப்போ வாட் இஸ் த மீனிங்? இந்த இடத்துல நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்? நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன். கிளியரா? நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன், காமன் ரீஜியனே கிடையாது. ஸோ நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன்டா, ஃபீஸ்ஃபுல் ரீஜியனே கண்டுபிடிக்க முடியலண்டா, அப்போ நம்மளுக்கு கார்னர் பாயிண்ட் எதுவுமே கிடைக்காது. இந்த மாதிரி கார்னர் பாயிண்ட் எதுவுமே கிடைக்காதுல்ல. ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கார்னர் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? சம்மில் போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ரெண்டுக்குமே ரீஜியன் பார்த்திங்கன்னா காமன் நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியனே இல்லை. அப்போ ரீஜியனே இல்லைன்னும் போது அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்யூஷனே கண்டுபிடிக்காது, மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் தான்? நோ சொல்யூஷன். நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன்றாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் மீனிங் ரீஜா? நோ சொல்யூஷன். கிளியர் மை சில்ட்ரன்? தேர்ஃபோர் அசர்டேஷன் ஆல்சோ கரெக்டு. அப்போ இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியனா நம்மளுக்கு நோ சொல்யூஷன். கிளியரா? அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அப்போ அசர்டேஷன் ஆல்சோ கரெக்ட். அப்போ வாட் இஸ் ஆப்ஷன்? போத் அசர்டேஷன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ, த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்டேஷன். ஏன்னா நம்ம இந்த கான்செப்டை ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கண்டுபிடிக்கிற கான்செப்டை வச்சு தான் நம்ம என்னது அசர்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கிடைச்சுன்னா மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் கிடைக்கலைன்னா நோ சொல்யூஷன். கிளியர்? ஸோ அப்போ ஃபீஸ்ஃபுல் ரீஜியன்னா என்னன்னு சொல்லி தான் டெஃபினேஷன் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ்ஃபுல் ரீஜியனில் ஒரு சம்மில் கிடைக்கலைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? நோ சொல்யூஷன் கிடைக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் அப்போ போத் அசர்டேஷன் ரீசன்ஸ் ட்ரூ, த ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்டேஷன். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர்? அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் May 21 this also 2025 கேட்ட கொஷின்ஸு. கொஷின் பாருங்கள். எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன், ஓகே, எவரி பாயிண்ட் ஆன் தி ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா த ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஆர் மோர் கார்னர் பாயிண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட்டு. இப்போ இது அசர்டேஷன் ரீசன் சொல்லிட்டாங்க. கிராஃபு நான் சும்மா இந்த டெஃபினேஷனை புரிய வைக்கிறதுக்காக இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டேன். கிளியரா? இப்போ வரேன் கண்டிஷனுக்கு. இப்போ மை கொஷின் இஸ் ஃபஸ்ட்டு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரீசன் வரேன். ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவேஷன் இருக்குது? 1 2 3 கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த 3 கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்து ஒரு காமன் ரீஜியன் கண்டுபிடிக்க முடியுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் சொல்லுவோம். ஓகே, ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? காமனாக கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் காமன் ரீஜியனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் சொல்லுவோம். கிளியர்? அந்த 3 லைனுமே கோயின்சைட் ஆகக்கூடிய காமன் பிளேஸ் தான் ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த கார்னர் பாயிண்டை எடுத்து
ஓகே, நோட் த பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட்டை தான் நம்ம எடுப்போம். இந்த கார்னர் பாயிண்ட்டை எடுத்து அந்த சம்முக்கு வந்து மேக்ஸிமமாக ஆர் மினிமமாக நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போம். கிளியராக அண்டர்ஸ்டுட்னோ? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா, அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா, மேத்தமெட்டிக்காக ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ஆப்டிமல் சொல்யூஷன். அப்போ ஒரு சம்முக்கு ஆப்டிமல் சொல்யூஷன், அந்த சம்முக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமமும் இருக்கலாம். கிளியர்? அப்போ இப்போ டெஃபினேஷன் வாங்க, படிச்சு பாருங்கள். த ஆப்டிமல் சொல்யூஷன், ஓகே, ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, ஆப்டிமல் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் ஆர் மினிமம் வேல்யூ எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா, எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் ஆர் மோர் எங்கே எக்ஸிஸ்ட் அந்த கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன். இந்த ஃபீஸிபிள் ரீஜியனில் இருக்கக்கூடிய கார்னர் பாயிண்ட்டை நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம். கிளியர்? அப்போ அஸ் பர் ஆப்டிமல் சொல்யூஷனோட டெஃபினேஷன் இஸ் கரெக்ட். கிளியர்? அப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் டெஃபினேஷன் தான், ஒரு காமன் ஃபீஸிபிள் ரீஜியன் இருக்குது, அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்தனாக்கா 1 பாயிண்ட் இருக்கலாம், 2 பாயிண்ட் இருக்கலாம், மோர் தென் பாயிண்ட், இந்த லைனில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸோடு எடுக்கலாம். அந்த பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து கண்டுபிடிச்சோமாக்கா அந்த கார்னர் பாயிண்ட்டை நம்ம எடுத்து கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு? ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு. ஸோ ரீசன் இஸ் ட்ரூ. அண்டர்ஸ்டுட்னா? ரைட். இப்போ அசர்டேஷனுக்கு வரீங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் ஆன்ஸ் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ராங். ஓகே, இட்ஸ் அ ஃபால்ஸ். இப்போ தான் ஆப்டிமல் சொல்யூஷன் டெஃபினேஷன் சொல்லுங்கள். ஆப்டிமல் சொல்யூஷன் என்னென்னா, அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்டை மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்டிமம் சொல்யூஷன்டா. இட்ஸ் நாட் ட்ரூ. எப்படி சார்னா, எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன்டா, எவரி பாயிண்டா இதுதானே ஃபீஸிபிள் ரீஜியன், இதுக்குள்ளே நீ எவ்வளோ பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். கிளியர்? அதுதான் மீனிங். எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன், எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன், இந்த ஃபீஸிபிள் ரீஜியனில் நீ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் எடுத்துங்க. எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. பட் இஸ் ராங். நம்மளுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் தான் என்ன சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆப்டிமம் சொல்யூஷன் தான். எனக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் வேணும் அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட ஒன்லி ஃபார் எதுக்கு? கார்னர் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே, ஒன்லி அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட் தான், அந்த என்டையர் ஃபீஸிபிள் ரீஜனுக்கு கிடைக்கல. கிளியர்? இந்த கார்னர் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் நீ எங்கே எடுத்தாலும் ஓகே, அதுங்க வந்து ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. கிளியர்? அஸ் பர் டெஃபினேஷன். அப்போ இங்கே கொடுத்துருக்க என்ன மிஸ்டேக்னா, எவரி பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜியன்டா, இந்த ஃபீஸிபிள் ரீஜனில் எந்த பாயிண்ட்டை எடுத்தாலும் ஓகே என்னால் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ராங். ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்டை மட்டும்தான் எடுக்க முடியும். கிளியர்? அப்போ வாட் ஐ கன்க்ளூஷன்ஸ், த ரீசன் இஸ் ட்ரூ பட் அசர்டேஷன் இஸ் ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் கார்னர் பாயிண்ட்டை நம்ம எடுக்க முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா பாயிண்ட்டையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், அசர்டேஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். அடுத்து போயிடலாமா? அடுத்த நெக்ஸ்ட்டு பட் கொஸ்டின் நம்பர் 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசர்டேஷன் பாருங்கள். ஓகே, கொஷின் நல்லா பாருங்கள், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின். திஸ் ஆல்சோ 2025 கேட்ட கொஷின்ஸு. இப்போ அசர்டேஷன் என்ன இருக்குன்னா சொல்லியிருக்காங்கன்னா, the shaded portion of the graph represented by the feasible region of the given linear programming program. ஓகே, அதாவது இப்போ கிராஃப் அவங்களுக்கு சம்மில் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஷேடட் பார்ட் ஆஃப் த ரீஜியன், அவங்களே ரீஜியனை ஷேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதானே கொடுத்துருக்காங்க. the shaded portion of the graph, the shaded portion of the graph represent the feasible region, ஒரு feasible region represent பண்ணு given linear programming problem. clear? ரைட்டு. இப்போ வாங்க, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசர்டேஷனில் அது நீ முடியல, கிராஃப் கொடுத்துட்டு இப்போ தான் அசர்டேஷன் மேஜருக்காக வராங்க. இப்போ சம்மு வந்து மினிமைஸ் z = 50x + 70y. இந்த கிராஃப் வந்து 50x + 70yக்கு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஈக்குவேஷன் 2x + y 8 இந்த ஈக்குவேஷனு, செகண்ட் ஈக்குவேஷன் x + 2y ≥ 10 செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் x > 0. கிளியர்? அண்டர்ஸ்டுட்? நோ? நெக்ஸ்ட்டு இந்த சம் வந்து மினிமைஸ் அகெயின் z = 50x + 70y ஹேஸ் மினிமம் வேல்யூ. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ வருது எவ்வளவு, 380 அட் த பாயிண்ட் 2,4. ஓகே, 2,4ல் இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்டர்ஸ்டுட் நோ? அப்போ இந்த feasible region எங்கெங்கே இருக்குது? பாயிண்ட் சி இருக்குது, பாயிண்ட் பி இருக்குது, பாயிண்ட் ஏ இருக்குது. அப்போ இந்த 3 பாயிண்டில் பாயிண்ட் பியில் தான் 2,4ல் தான் மினிமம் வேல்யூ கிடைக்குது. அந்த மினிமம் வேல்யூ 380 அப்படின்னு சொல்லி எது சொல்லியிருக்காங்க? அசட் ரேஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வெரிஃபை பண்ணி இந்த 3 பாயிண்ட் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி 380 வருதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 380 பாயிண்ட் 2,4ல் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்தால் ஸ்டேட்மெண்ட் இஸ் அசட் ரேஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கிளியர்? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா இது ஒரு சம்மிலிருந்து அப்படியே ஹிண்ட் மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கடா, த ரீஜியன் ரெப்ரசன்டிங் 50x plus 70y less than 380 does not have any point, okay, does not have any point common with the feasible region. okay, இந்த லைனோட பாயிண்ட்டும் இந்த ரீஜியனு கூட ரெண்டுமே என்னது காமனாக கோயின்சைட் ஆகலை. நோ காமன் பாயிண்ட், டஸ் நாட் ஹேவ் காமன் எனி பாயிண்ட் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு ரீசனை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிக்கிறீங்களா? ஓகே, போகலாமா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த பக்கம் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கிறேன். கிராஃப் கன்வீனியன்ட்டுக்காண்டி. கிளியர்? ஸோ அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு ஏ தெரியும், பாயிண்ட் பி தெரியும், பாயிண்ட் சி தெரியும். 3 பாயிண்ட் இதுதான் feasible region. கிளியரா? ரைட்டு, காமனாக கோயின்சைட் ஆகக்கூடியது. ஸோ சம் எடுத்துக்கலாமா? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட்ஸ் ஈக்குவல் டு 50x ப்ளஸ் வாட்ஸ் எவர் இஸ் 70y. ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஏ வந்து 0,8. ஸோ அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு இப்போ 0 போட்ட 0 ப்ளஸ் எக்ஸு ஒய் இப்போ 8 போட்டேன்னு வச்சுக்க. அப்போ 56, அப்போ 560. இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 560 வந்து நிற்கும். கிளியர்? நெக்ஸ்ட் பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். வாட்ஸ் பாயிண்ட் பி 2,4. இப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா 100 ப்ளஸ் 28. ஓகே, 28 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ வேல்யூ ரேஜா? ஓகே, 380. முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி 10,0. ஸோ அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு 500 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ ரேஜா? 500. ஸோ கொஷின் இஸ் மினிமம். அப்போ இதுதான் மினிமம் வேல்யூ. அண்டர்ஸ்டுட் நோ? கிளியரா? ஸோ அப்போ மினிமம் வேல்யூ. அப்போ வாட் ஆர் கன்க்ளூஷன்ஸ்? த மினிமம் வேல்யூ இஸ் வாட்ஸ் வேல்யூ ரேஜா? 380 at the point, which point ரேஜா? 2,4. ஸோ அப்போ அந்த சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சம்முக்கு வந்து மினிமம் வேல்யூ 380 at the point 2,4ன்னு சொல்லிட்டாங்க. இஸ் அசட்ரேஷன் இஸ் கரெக்டு. கிளியர்? ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்டட் இருக்குது. என்ன சார் ட்விஸ்டட்னா, இந்த கிவன் ப்ராப்ளம் இஸ் feasible region இஸ் அன்பவுண்டட். கிளியர்? இதானே கொடுத்துருக்காங்க சம்மு? அன்பவுண்டட் ரீஜன் தான் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டுட்னோ? அன்பவுண்டட் ரீஜன்னால இந்த இடத்துல சம்மில் ஒரு ட்விஸ்டட் இருக்குது. கிளியர்? அன்பவுண்டட் வரும்போது நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூ 380 மேபி வரலாம், வராமல் கூட போகலாம். அதுதான் இந்த சம்மோட ட்ரிக்கு. அதனால் பவுண்டட் ரீஜனுக்கு அப்படியே சொல்லிடலாம். பட் அன்பவுண்டடுக்கு வந்து 380 மினிமம் வேல்யூ, மினிமமாக இருந்தாலும் சரி, சம்மில் மேக்ஸிமம் கொடுத்துருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வேல்யூ மேபி வரலாம், வராமல் கூட போகலாம். கிளியர்? அப்போ நம்ம என்ன சார் செய்யறோம்டா, கம்பல்சரியாக டாட்டர் லைன் வெரிஃபிகேஷன் இப்போயே ஆகணும் அன்பவுண்டட் ரீஜன் சம்முக்கு. அப்போ அன்பவுண்டட் ரீஜன் சம்முன்னா அப்போ மினிமம் வேல்யூ என்ன சார் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய். ஓகே, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த கிளியர் சம்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் லெஸ் தென் ஸ்மால் எம் அப்படின்னா மினிமம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கண்டிஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எம், கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ சம்மு வந்து மினிமம். அப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், எம்முன்னு எடுத்துக்கிறேன். கிளியர்? ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சம்முக்கு வரேன். ஓகே, வாட்ஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்? நம்ம மினிமம்டா வாட்ஸ் கண்டிஷன்ஸ்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் லெஸ் தென் எம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னா இதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் அ கொஷின்? 50x ப்ளஸ் 70y. வாட் இஸ் த மீனிங் ரேஜா? லெஸ் தென் 380. கிளியர்? இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த டாட்டர் லைன் தான் எந்த ஈக்குவேஷன்ஸு? 50x ப்ளஸ் 70y சம்மில் கொடுத்துருக்காங்களா டயக்ராமில் டாட்டர் லைனு? இதுதான் இந்த டாட்டர் லைன். எங்கே கொடுத்துருக்காங்க? இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே, சம்மில் ஒரு டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்களா?
இதுதான் டாட்டர் லைன். இந்த டாட்டர் லைன் இருக்கா, திஸ் டாட்டர் லைன். கிளியர்? இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா 50x + 70y less than 380 அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ 0,0 சப்ஸ்டியூட் பண்ணின்னு வச்சுக்க. அப்போ 0 + 0 less than 380. ஸோ ட்ரூ. அப்போ திஸ் டாட்டர் லைனோட ரீஜியன் வாட்ஸ் மீனிங் டுவர்ட்ஸ் தி வாட்ஸ் மீனிங் ஆர்ஜின். அதுதான் கண்டிஷன். திஸ் டாட்டர் லைனோட ரீஜியன் வந்து டுவர்ட்ஸ் தி ஆர்ஜின். கிளியர்? இந்த டாட்டர் லைன் டுவர்ட்ஸ் த ஆர்ஜின் அப்படின்னு வரும்போது கிளியர், ஆக்சுவலாக இந்த டாட்டர் லைன் வந்து இந்த ஒயிட் லைன் இங்கே வராதுங்க, இந்த எல்லோ லைன் தான் வரும். ஸோ இப்போ இந்த ஏரியாலாம் ஆக்சுவலாக வராதுங்க. ஓகே, அங்கே கொஞ்சம் கிராஃப் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு என்ன சம இங்கே தானே இருக்குது. ஓகே, கிளியரா? ஸோ அப்படியே லைட்டாக ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தெரியாமல் போச்சுங்களா லைட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்காண்டி தான். கிளியர்? இதுதான் ஆக்சுவல் கொஷின்ஸ். ஓகே, ரைட்டு. அண்டர்ஸ்டுட்னா? ஸோ அப்போ இந்த ரீஜியன் அந்த ரீஜியன் என்ன செய்யாது, கோயின்சைடு ஆகாது. ஓகே, கிளியர்னா? ரைட். இப்போ போலாமா? இப்போ நீ ஃபார்ம் பண்ணிண்டா இப்போ என்ன சார் ரீஜியன் சார்னா இந்த டாட்டர் லைனோட ரீஜியன் இப்போ போட்டோம் இல்லையா, ரெட் கலர் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோமே. இந்த ரீஜியனும் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் இருக்குல்ல, இது ரெண்டுமே கோயின்சைடு ஆகாது. இது வந்து ஃபீஸ்ஃபுல் ரீஜியன். ஓகே, ஃபீஸ்ஃபுல் ரீஜியன். இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியனுக்கும் நான் டாட்டர் லைன் கண்டுபிடிச்சல ரீஜியன் இந்த ரெட் கலர் லைனுங்க, இந்த ரெண்டோட ஏரியா வந்து ரீஜியனு கோயின்சைடு ஆகக்கூடாது. நோ காமன் பாயிண்ட். அப்படி கோயின்சைடு ஆகலைன்னா நம்ம கண்டுபிடிச்ச 380 மினிமம் வேல்யூ இஸ் கரெக்ட். கிளியரா? பட் இந்த ஃபீஸ்ஃபுல் ரீஜியன் இந்த ரெட் கலர் போட்டுக்க டாட்டர் லைனுக்கு அப்புறம் ரெட் லைன் போட்டுக்க மாதிரி. ஓகே, இந்த லைனு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரீஜனு கூட கோயின்சைட் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மினிமம் வேல்யூ கிடையாது. நோ மினிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட். இது வந்து மேக்ஸிமம் இருந்தாலும் சரி மினிமம் இருந்தாலும் சேம் ரூல் தான். கிளியர்? அப்போ இங்கே மேஜராக பாயிண்ட் என்னது, டாட்டர் லைனுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரீஜியனும் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபீஸ்ஃபுல் ரீஜனும் நோ காமன் பாயிண்ட், எந்த ஒரு காமன் பாயிண்ட்டு இருக்கக்கூடாது. ஸோ இல்லை, அஸ் பர் கிராஃப் படி இல்லாதனால நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூ கரெக்டு. கிளியர்? இப்போ வாங்க இதுதான் ரீசன் சொல்லிக்கோங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, the reason representing 5x + 70y + 380 does not have any common point with the feasible region. கரெக்ட். ஏன்னா இந்த லைன் ரீஜியன் இங்கே தான் மூவ் ஆகுது. இந்த ரீஜியனு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த ரீஜியனு கூட டெஃபினட்டாக என்னது கோயின்சைடு ஆகலை. நோ காமன் பாயிண்ட். அப்படி காமன் பாயிண்ட் கிடைக்காதனால நம்ம கண்டுபிடிச்ச 380 இஸ் எ மினிமம் வேல்யூ. சப்போஸ் கோயின்சைடு ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இஸ் நாட் எ மினிமம் வேல்யூ. அண்டர்ஸ்டுட்மா? இது பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்சிஆர்டி புக்கில் ஓகே மேக்ஸிமம் நிறையா சம் வந்து அன்பவுண்டடாக இருக்கும்போது இந்த டாட்டர் லைன் நிறைய புக்கில் வந்து வெரிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. கம்பல்சரியாக நீ வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, அப்படி உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் சம்ஸ்னால் ஆல்ரெடி லீனியர் ப்ரோக்ராம் சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதுலேயே எக்ஸசைஸ் சம்முக்கு எல்லா சம்முக்கு கிராஃப்லேயே அழகாக உனக்கு அனிமேஷனோட போட்டிருப்பேன். மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஓகே, இந்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.